யார் மீதாவது உனக்கு ஒரு வருத்தம் இருந்தால், அது மாமியாரா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம், நாத்தனாரா இருக்கலாம், அண்ணன் தம்பியா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், மேல் அதிகாரியா இருக்கலாம், யார் மீதாவது உங்களுக்கு ஒரு குறைபாடு உண்டு, இவங்களால நான் பாதிக்கப்பட்டேன், இவங்க என்னை வேதனைப்படுத்திட்டாங்க, என்னை துக்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு நீங்க உணர்ந்தால் ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல மன்னிச்சிருங்க. அது உங்களுடைய உள்ளத்தை விட்டு வெளியே போயிடணும். அந்த வருத்தம் உள்ளத்துக்குள்ள இருக்குது, அதனால உங்களுடைய ஜெபம் கேட்கப்படலை, உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வரலை, அதனால காரியம் வாய்க்க மாட்டேங்குது. உபவாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், போராடுகிறோம், நடக்க மாட்டேங்குது. ஏன்? தடை நமக்குள்ள இருக்கிறது, நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கிறது தடை. ஒரு கசப்பு, வெறுப்பு, அன்பற்ற தன்மை, மன்னிக்க முடியாத காரியம். ஆண்டவர் சொல்றார், முதல்ல மன்னிச்சிரு, அதை உள்ளத்தை விட்டு அப்புறப்படுத்து. உன் இருதயத்துக்குள்ள அது இருந்து கொண்டே இருக்குது வருத்தம். அவங்கள பார்த்தாலே எரிச்சலா வருது, கோபமா வருது, அவங்கள பார்த்தாலே உனக்கு பிடிக்கல, ஏன்னா உள்ளத்துக்குள்ள அவங்களை குறித்த ஒரு வருத்தம் இருக்குது. அதை எடுன்றார் ஆண்டவர். அது எப்படி எடுக்கிறது? நீ மன்னிக்கணும். ஆண்டவரே, அவங்கள மனப்பூர்வமா நான் மன்னிக்கிறேன், அவங்கள ஆசீர்வதிக்கிறேன். மன்னித்து நீங்க ஆசீர்வாதத்தை ஜெபிச்சிட்டா உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும். உடனே தடை மாறும், காரியம் வாய்க்கும், உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வரும்.